அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தர்மத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரய ஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரய ஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் தாங்கள் செய்யும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தையில்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பெருக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மேசராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மேசராசி அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. சில மேசராசி அன்பர்களுக்கு தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குருவின் பார்வை இருப்பதால் தாங்கள் திறம்பட செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு தங்களது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளும் வருகின்றது. மேசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்கள் தரக்கூடிய மாதமாகவே அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் 14, 20, 21, 22, 23, 24, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 2, 3, 8, 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரையிலும், மே மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 15ஆம் தேதி பகல் வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு 18ஆம் தேதி, சித்திரை மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி புதன்கிழமையும், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 17ஆம் தேதி புதன்கிழமையும், மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 9ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதம் 11ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 31ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது
ஏப்ரல் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது மே மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:54 முதல் காலை 9:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மீனராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பகல் வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பகல் முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி பகல் வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், மே மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். ராகு பகவான் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். கேது பகவான் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.